இப்போ நாம் தமிழர் தனிச்சு நிற்குது, நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற இடத்துல போய் அவங்களால நின்று அங்கே எதிர்த்து போராடி வெல்ல முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா திமுக, அதிமுக ரெண்டுமே கைதேர்ந்த கட்சிகள். அங்கே என்னதான் நீங்கள் அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைய செஞ்ச வெல்லாமல் வீடு வந்து சேராது அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் என்னதான் களத்தில் வேலை பார்த்தாலும் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் கடைசி நேரத்தில் வந்து அதை நம்ம கரெக்டான முறையில் வாக்கு சதவீதத்தப்போ வாக்கு எண்ணிக்கையப்போ அது சரிவர அங்கே போய் களத்தில் நின்று நம்மளால் ஜெயிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் முடியாது. இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் பொருந்தும். நாம் தமிழர் கட்சியாவது தொடர்ந்து பல அரசியல் களத்தில் இருந்திருக்காங்க, பல தேர்தல் களத்தை சந்தித்து வந்திருக்காங்க. ஆனால் நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படி இல்லை. இப்போ தான் முதல்ல கட்சி உள்ளே வர்றாங்க, அவங்கள்ட்ட இளைஞர்கள் ஆதரவு மட்டும்தான் இருக்குது. இதை தாண்டி அவங்க தனிச்சு நின்று அவங்களுக்கான வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பும் கம்மி தான். ஏன்னா களத்தில் உள்ளே போய் நிற்கணும். எல்லாமே நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் பரப்புரை பண்ணி எவ்வளோ தான் வேட்பாளர் திறமையானவரை நிப்பாட்டி அவர் செலவழித்து அல்லது மக்கள்கிட்ட அறிமுகமாகி ஓட்டு வாங்கி வந்தாலும் அந்த வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் திறமையாக செயல்படணும். ஏன்னா இது நான் அனுபவப்பட்டிருக்கேன். எங்கள் கட்சி சார்பாக நான் போய் நின்னப்போ அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி விஷயத்தில் கண்டிப்பான முறையில் கோட்டை விட்டுருவாங்க. இருந்தாலும் இதுவரைக்குமே தனித்து நிற்கிறதே மிகப்பெரிய சாதனை தான். அவங்க இந்த 2026 தேர்தலில் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு பெரிய அளவில் வாக்கு சதவீதம் உயர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு. இருந்தாலும் தொடர்ந்து களத்தில் தனித்து பயணப்படுறாங்க. அதுவே அவங்களுடைய மிகப்பெரிய சாதனை தான். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.